விருந்தாளி. இதன் ஆசிரியர் வயேகோஸ்லாவ் கலேப். மூவரும் இருட்டு அறையில் கரிய கூரையின் கீழ் உட்கார்ந்திருந்தனர். கணப்பருகே இருந்தான் பிரான். குட்டை மேஜையில் மாறா இரவு சாப்பாட்டுக்கு ஓட் மாவு கரைத்து கொண்டிருந்தாள். அவர்கள் பெண் சித்தப்பிரமை பிடித்தவள். சுவர் அருகே பெட்டி மீது ஒளிந்து காட்டுப்பூனை மாதிரி சுருண்டு கிடந்தாள். மெத்தனமான தினம் இது. விருந்து கழிப்பில் அவர்கள் களைத்து ஓய்ந்திருந்தனர். மிதமிஞ்சிய உற்சாகத்திற்கு பிறகு ஓர் அமைதி. இதமான வெந்நீரில் குளிப்பது போல அவர்கள் அந்த மாலையை அனுபவித்தனர். பாறையிலேயே நண்டுகள் சுகித்து கிடக்க ஒரு பொந்து கிடைக்குமா என்று தடவி தடவி நாடுவது போல அவர்கள் புரண்டு நெளிந்தனர். ஆண்டவனுக்கு மகிமையும் என்று முணுமுணுத்தாள் மாறா. அவள் வாயிற்படி வழியே பார்த்தார். மாலை சூரியன் மேற்கே மலைக்கு பின்னே மறைவதை பார்த்து கொண்டிருந்தாள். ஆல்மண்ட் ஐவி மரங்களின் இலைகளை தாண்டி அறை உள்ளே அதிகம் சூரிய ஒளி படவில்லை. அவளை பார்த்தால் இரவு அது ஒரு உறுதியற்ற பயணம். நாளை நிச்சயமில்லா கனவுகள் நிறைந்த ஒரு ஆட்சி அது. தேவனே ரட்சியும் என்று பெருமூச்சுடன் தொடர்ந்தாள் அவள். பிரானின் முகத்தில் மெல்ல மெல்ல கவலை ரேகைகள் மறையலாயின. அவன் கூர்ந்து கவனித்தான். ஆலய மணியோசை. மணியிலிருந்து தெளிவான ஒளி எழும்பி வந்து கொண்டிருந்தது. இரவு சிட்டுகள் இன்னும் அந்த ஒளி அலைகள் இரவு வானில் களிப்புடன் மெல்ல பறந்து தொலைவில் மறைந்தனவோ. தனக்குத்தானே சிலுவை குறியிட்டு கொண்டு உறக்க ஒரு தோத்திரம் சொன்னான். அதன் பின் அவனது உள்ளமும் ஆவியும் ஆலயமணியின் அலையலையான அசைவுக்கு ஏற்ப ஆடின. அமைதியும் புனிதமும் நிறைந்த மாலையை தன் ஓசையால் அழித்து மேலான புது நாளை புலரச் செய்யும் கீதம் போல அந்த ஒளி அவனுக்கு பட்டது. மணியின் கடைசி ஒளி நின்று அதன் அதிர்வு மெல்ல மறைந்ததும் மறுபடியும் வெறிச்சென்று போய்விட்டது. அந்த ஆழ்ந்த மௌனம் சூழ இருந்த எல்லாவற்றையும் தன்னுள் இழுத்து தரையோடு தரையாக தள்ளியது. ஏதோ சவத்தை தள்ளுவது போல. வெள்ளையடித்த சுவர், மண் தரை, பழைய பர்னிச்சர், படுக்கை, அறை நடுவே தாழ்ந்த மேஜை, சுவரோரம் இருந்த பெட்டி, கணப்பு, பீப்பாய் எல்லாமே விரைத்து அச்சமடைந்தது போல் இருந்தன. அக்கம்பக்கம் என்பதே கூட காணாமல் போய்விட்டது போல தோன்றியது. எங்கும் குரல் எதுவும் கேட்கவில்லை. கடைசியில் மாறா மற்றும் ஒரு முறை சிலுவை குறி இட்டுக்கொண்டு கணப்பின் தீ காட்டிய ஒளி போதாது என்று கண்டு அறை நடுவே உத்தரத்தில் தொங்கிய ஒரு சிறு பிராப்பின் விளக்கை ஏற்றினாள். அதிலே கொஞ்சம் பராஃபின் மிச்சம் இருக்கிறது, அது எரியட்டும் என்றாள். சிக்கு பிடித்த கூந்தல் நடுவே தெரிந்த அந்த பெண்ணின் பளிச்சிடும் கண்களில் ஒளி பளபளத்தது. அந்த ஒளி சிதறியது. மஞ்சள் சிவப்பு பொறிகளாக ஏதோ சிலந்தையின் கண்ணில் பட்டு சிதறுவது போல. அவளோ அர்த்தமற்ற பார்வையில் முற்றத்தையே நோக்கிக் கொண்டிருந்தாள். பார் என்று திடீரென கூவினாள் அவள். வாசற்படியில் பார்வை பதிந்திருந்தது. மாறா முதலில் அவளை பார்த்தாள். பின்னர் அவள் பார்வையை தொடர்ந்தாள். திடுக்கிட்டாள். வெறுப்புடன் முகம் சுளித்தாள். கதவருகே 2 குறுகுறு கண்கள் கவனித்துக் கொண்டிருந்தன. பூஜை பீடத்து அருகே 2 மெழுகுவர்த்திகளை போன்ற கண்கள். மௌனமான தனிமையான கண்கள் அவை. நிலைப்படியில் நின்றது ஒரு பெரிய ஸ்பானியல் நாய். நீண்ட பட்டு ரோமம், மெல்லிய பழுப்பு நிற காதுகள்,
முகத்தின் இருபுறமும் வெல்வெட்டு துணி போல வளைந்து தொங்கின. அமைதியும் புனிதமும் இணைந்த இரவின் சூழலுக்கேற்ப இருந்தது நாய். கண்கள்தான் தனித்து தெரிந்தன. அறை உள்ளே இருந்தவர்களை அது ஆவலுடனும் மரியாதையுடனும் பார்த்தது. சிநேகத்திற்கு ஒரு சமிக்கையை எதிர்பார்த்தது. அவர்களும் அதன் தீட்சணியமான கண்களை உற்று பார்த்துவிட்டு ஒரு கணம் யோசித்துவிட்டு பின்னர் அது எதற்கு இங்கே வந்திருக்க கூடும் என்பதை ஆராய தலைப்பட்டனர். அதுவே பேசட்டும் என்று எதிர்பார்ப்பது போல இருந்தது அவர்கள் நின்ற கோலம். இப்படியாக நாயும் மனிதரும் ஒருவரை ஒருவர் உற்று பார்த்தபடி சற்று நேரம் இருந்தனர். யாரும் ஒன்றும் சொல்லாததை கண்ட விருந்தாளி தானே மெல்ல நிலைப்படியை தாண்டி அறை உள்ளே புகுந்துவிட்டது. ஆண்டவன் திருநாமத்தால் என்று மெல்ல கூறினாள் வீட்டு தலைவி, சந்தேக பார்வை பார்த்தபடி. கம்பீரமும் அழகும் மிக்க அந்த நாய் மேசை அருகே நின்று அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தது. அது அவளை ஏதோ கேட்பது போல அவளுக்கு தோன்றியது. அதுவும் புத்திசாலித்தனமான விஷயம் ஒன்றை, வேறு யாருக்கும் தெரியாத ரகசியம் ஒன்றை கேட்பது போல பட்டது. அதனிடமிருந்து தள்ளி ஒதுங்கவே விரும்பினாள் அவள். கணவனை கூப்பிட்டாள். பாரேன், இது ஏதோ சொல்ல ஆசைப்படுவது போல தோன்றுகிறதே. அவன் பார்வையிலேயே பரிகாசம் இல்லை. சந்தேகம் இருந்தாலும் அச்சமும் மரியாதையும் கூடியிருந்தது. ஆமா ஆமா, இந்த லேசான ஒரு நம்பிக்கை பழைய நினைவு போல திடீரென அவனுள்ளே துளித்தது. வீட்டிலே ஒரு நல்ல மாறுதல் ஏற்படுத்த ஏதாவது ஒரு சிறு அற்ப நிகழ்ச்சி நேரினும் போதுமே. ஆக இவ்வாறு மலையின் பின்னே மாலை ஒளி மறைந்தபோது இரவு என்னும் பெரிய தாய்ப்பறவை எல்லாவற்றின் மீதும் அழுத்தமாக அமர்ந்து அதன் இறகிடையே புதிதாய் புலர ஒரு பொழுதை அடைக்காத்த போது அந்த அமைதியில் கனப்பிலும் விளக்கிலும் காணும் ஒளி நடுவே நம்பிக்கைகளும் துளிர்ந்தன. விதவிதமான பயங்களும் சூழ்ந்தன. எரியும் கரி எழுப்பும் நீல தீச்சுடர்கள் காற்றிலே கட்டும் கோட்டைகளைப் போல பயங்களையும் நம்பிக்கைகளையும் அவனிடம் எழுப்பின. அவனது விசேஷ தினசரி விளையாட்டு இப்படி மானசீக காட்சிகளை பார்ப்பது. மனதிலே எழுந்த இந்த விசித்திர எண்ணங்களை ஒதுக்கி பிரான் தெளிவுடன் இவ்வாறு சொல்ல முன்வந்தான். வா, சாப்பிடலாம். இருவரும் மேஜையிடம் போனார்கள். அவன் மனைவி ஒரு சிறு மரக்கிண்ணத்தில் மொத்தமாக ஏதோ மஞ்சள் கூழை கொட்டி பெட்டியின் மீது இருந்த தன் பெண்ணிடம் எடுத்து கொடுத்தாள். பெரிய கிண்ணத்தில் இருந்ததை சாப்பிடத் தொடங்கினாள். நாய் பிரான் அருகே போயிற்று. உணவையும் கரண்டியையும் ஆவலுடன் பார்த்தது. கிண்ணத்திற்கும் அவன் வாய்க்குமாக கை போவதை மாறி மாறி பார்த்தது. அந்த இருவருமோ அவர்கள் பங்கிற்கு அந்த நாயை உற்று பார்த்தார்கள். அதன் கண்ணை நேருக்கு நேர் பார்க்க தயங்கினர். வீட்டிலே டாக்டர் வந்தால் அது தனியாக தெரிந்துவிடுமே. அப்படி இந்த நாயிடம் ஏதாவது பெரிய மனுஷத்தனம் இருக்குமோ என்று யூகிக்க பார்த்தார்கள். அவர்கள் புலன் உணர்ச்சிக்கு ஒன்றும் தெரியவில்லை. மாறா ஏனோ தானோவென்று எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டாள். அந்த கேள்வி கணவனுக்கா நாய்க்கா? நாயே பதிலளிக்கும் என எதிர்பார்ப்பது போல நின்றாள். பிரான் அந்த விருந்தாளியை பார்த்த பார்வையிலையும் அந்த கேள்வி தெரிந்தது. நாயோ பதில் எதுவும் சொல்லாமல் தன் முன்னங்காலை எடுத்து பிரானின் முழங்காலில் வைத்தது. பிரான் கலவரமடைந்தான். அவசர அவசரமாக ஒரு ஸ்பூன் கெட்டி கூழை எடுத்து தரையில் வீசினான். கரிய தரையில் இருந்த அந்த மஞ்சள் உருண்டையை கடைக்கண்ணால் பார்த்ததே தவிர நாய் அசையவில்லை. ஒரு தட்டிலே வைத்து தருவோமே என்றாள் மனைவி.
அவள் ஜாக்கிரதையாக ஒரு மரத்தட்டை எடுத்து அதிலே ஓரிரு கவளம் கூழையிட்டு அறையிலே ஒரு மூலையிலே வைத்தாள். வா இங்கே, வந்து நீயே சாப்பிடு. நாய் புரிந்து கொண்டது. அது தன் காலை பிராணின் முழங்காலிலிருந்து எடுத்து தட்டை பார்க்க நடந்தது. சிறு சிறு துண்டாய் தொடங்கி கெட்டி கூழையெல்லாம் தின்று தீர்த்தது. அதன் பிறகு அது அவர்கள் சாப்பாட்டில் அக்கறை காட்டவில்லை. அறை நடுவே குந்தி அறையிலிருந்த குடும்பத்தினரை உற்று பார்த்தபடி இருந்தது. ஒவ்வொருவராக பார்த்தது. குளிர்கால தொடக்கத்தின் மாலை நேரமாதலால் விரைவில் இருட்டிவிட்டது. கணப்பில் இருந்த தீயும் அவிந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அறையில் இருந்ததெல்லாம் விளக்கொளிதான். விருந்தாளிக்கு மரியாதை காட்டுவது போல மாறா திரியை தூண்டி சுடரை ஒழுங்குபடுத்தினாள். அவர்கள் பெண்ணின் முகத்திலே ஒரு உற்சாகமான விளையாட்டுத்தனமான புன்னகை தவழ்ந்தது. அவள் கண்களிலே ஆர்வமிக்க ஒரு பார்வை தெரிந்தது. ஒழுங்கற்ற இமைகள் கொண்ட பிரானுக்கு பார்த்து கொண்டிருக்கையிலேயே புதியதொரு யோசனை தோன்றியது. திடீரென அவன் வெற்றி பார்வையுடன் எதையோ நினைக்க தடுமாறுவது போல தவித்தான். நிமிர்ந்தான். அறையின் நடுவே போய் கம்பீரமாக நின்றான். கொஞ்சம் ஒயின் கொடு என்றான் அர்த்தத்துடன். முற்றத்தில் காலடி சத்தம் கேட்டது. அண்டையில் வசிக்கும் ஸ்பிரிக்கன் உள்ளே நுழைந்தான். குட் ஈவினிங். அவன் ஒரு கணம் தயங்கினான். யாருடைய நாயே என்று அவன் கேட்டான். தெரியாது என்றான் பிரான். அண்டையர் மகனான பெயர்க்கோ கதவு வழியே எட்டி பார்த்தான். அறையின் உள்ளே நாயும் கூட இருந்த ஆட்களையும் ஆச்சரியத்துடன் பார்த்தான். அந்த நாய் ஏதோ பெரிய மனிதர் வீட்டு நாய் போல இருக்கிறது. அது ஓரளவு மனிதரை போலவே நடந்து கொண்டது. அது குட் ஈவினிங் சொல்லிற்று என்று அறிவித்தாள் பெண். ஸ்பீக்கன் பேசாமல் எல்லாரையும் பார்த்தான். ஒவ்வொருவராக பார்த்தான். புருவத்தை உயர்த்தினான். தன்னை ஏதோ கொட்டிவிட்டது போல மனைவி அலறினாள். ஹே, என்ன இது? என் காதில் விழவில்லையே. ஸ்பீக்கன் நாயை மீண்டும் ஒரு முறை நன்றாக கவனித்து பார்த்தான். அறையில் இருந்தவர்களை சந்தேகத்துடன் உற்று பார்த்தான். அவர்கள் அவனிடம் இருந்து எதையோ மறைக்கிறார்கள். என்ன அது? அவன் சற்று நேரம் மௌனமாக இருந்தான். சிறுவன் பெயர்க்கோ வாயிற்படியிலிருந்து வெளியே ஓடினான். பிரான் வெளிச்சம் போதவில்லை என்ற பாவனையில் கணப்பு பக்கம் திரும்பி சிறிய கரியை எடுத்து தீயில் இட்டான். அவன் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டான். ஸ்பீக்கனை திரும்பி கூட பார்க்கவில்லை. கணப்பு நெருப்பை சுற்றி பழைய பெஞ்சுகளில் எல்லோரும் உட்கார்ந்தார்கள். ஏதோ ஆராய்ச்சி கூட்டம் போல கணப்பு ஒளி அவர்கள் முகங்களில் தவழ்ந்தது. சுவரிலே நிழல்கள் ஆடின. நாய் சிலாடி நடந்து செருப்பு அருகே சென்றது. மிகவும் நெருங்கிவிடாமல் தள்ளி அடக்கமாக நின்றது. இருட்டு பின்னணியில் அதன் தலையும் கண்களும் கணப்பு நெருப்பிலேயே பளபளத்தன. அவர்கள் நாயை தெளிவாக பார்த்தனர். ஆனால் கணப்பின் சூடும் ஒளியும் படும்படி இப்பொழுது சற்றே தள்ளி வட்டமாக அமர்ந்திருந்தனர். அது ஒரு வேலி போலவும் எங்கே தூரத்தில் அந்த விசித்திர மிருகம் இருப்பதை உணர்ந்தது போலவும் அதன் ஒளி மிக்க கண் இருட்டு என்னும் சுவரை அவர்கள் இருக்கும் மூளை வரை ஊடுருவியது போலவும் தோன்றியது. அந்த தோற்றம் நல்லதற்கோ அல்லதற்கோ தெரியவில்லை. அவர்களுக்கு தோன்றிய எண்ணங்களை வெகு ஜாக்கிரதையாக மெல்ல சொன்னார்கள். குளிர் நாள் வந்துவிட்டது பாரு. ரொம்ப கஷ்டம்பா, ரொம்ப கஷ்டம். நம்மை போன்ற விவசாயிகளுக்கு இப்போ எல்லாமே கஷ்டம். அது உண்மைதான். ஆண்டவனுக்கு வெளிச்சம். பின்பு வம்பிலே அக்கறையான கிராமத்தார் வரத் தொடங்கினார்கள். பிரான் வீட்டிலே விசித்திர நாய் வந்திருக்கிறதாமே. அவர்களிடையே இருந்தான் மார்க்குட்டினா, ஆலய மணி அடிப்பவன். அவனும் அவனது கரகரத்த ஆஸ்மா குரலும் சீவாத தலையும்
கோணல் கண்ணும் மேலே உயர்ந்த இரத்த சிவப்பு இமைகளும். ஓ, யார் விருந்தாளி? அவனுக்கு உற்சாகம். வித்தியாசமாக ஒரு செய்தியோ நிகழ்ச்சியோ இருந்துவிட்டால் போதும், அவனுக்கு உற்சாகம் வந்துவிடும். செய்தி கெடுதலானாலும். அமைதியான விவேகம் மிக்க இரு கண்கள், மனிதத்தன்மை மிக்க கண்கள் தன்னையே தரையிலிருந்து கவனிப்பதை அவன் பார்த்தான். பாரேன், அது ஒரு சாமியார் போல இல்லை? அது குட் மார்னிங் சொல்லியது என்றாள் பெண். நிஜமாவா? மார்க்குட்டினா கேள்வி கேட்கும் பாவனையில் பார்த்தான் ஒவ்வொருவரையும். வாயை மூடு, அசடு என்று அம்மா அதட்டினாள். நாயை மரியாதையுடன் பார்த்தபடி மார்க்குட்டினாவும் ஷர்விகனும் அவள் பக்கம் ஒரு சந்தேக பார்வையை வீசினர். யாருக்கு தெரியும் அது எங்கிருந்து வந்ததோ என்றான் ஷர்விகன். நாயை பக்கவாட்டில் பார்த்தபடி உரக்க சொன்னான். நாம் பேசுவதை எல்லாம் அது புரிந்து கொள்கிறதோ என்னவோ என்றான். ஷாகா ஒரு ஆரோமிக்க இளம் விவசாயி, சிவந்த முகத்தவன். அவன் வரட்டுத்தனமாக குறுக்கே பேசினான். இது யாருக்கு சொந்தம்? ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் என்றாள் மனைவி. அவள் உதட்டை சுழித்ததை பார்த்தா இந்த விவகாரம் தங்களை சுற்றியிருப்பதை பற்றி பெருமைப்படுவது போல் இருந்தது. நாங்கள் சும்மா இப்படி இருந்தோம், இது கதவாண்டே வந்து நிற்கிறது. அது குட் ஈவினிங் சொல்லிற்று என்று பெண் கீறி சென்று சிரிப்புடன் சொன்னாள். முகத்தில் வலி போந்து விட்டது. உடனே எல்லோரும் அவள் பக்கம் திரும்பினர். கூடவே அந்த விருந்தாளியையும் பார்த்தனர். அதுவோ அறையின் நட்ட நடுவில் கண்ணை கொட்ட கொட்ட விழித்து கொண்டு சுற்றி நடப்பதை பற்றியே சிந்தனையே அற்று எதுவானால் எனக்கென்ன என்ற பாவனையில் இருந்தது. எல்லோரும் ஏதோ நடக்கப் போகிறது என்று அதையே பார்க்கையில் அது சடக்கென்று எழுந்தது. படுக்கையை நோக்கி நடந்தது. கவனமாக முகர்ந்து பார்த்துவிட்டு ஒரு குதி குதித்து அதிலே எகிரியது. அந்த படுக்கையில் இருந்தபடி சுற்றி இருந்தோரை பார்த்தது. அனுமதி கேட்பது போல படுக்கையின் நடுவில் முகர்ந்து விட்டு சொரிந்து விட்டு கொண்டு எல்லா நாய்களையும் போல 3 முறை உருண்ட பிறகு சுருண்டு படுத்தது. மூக்கை தூக்கி வாலில் வைத்தது. உடனே அது சத்தம் விட்டு மூச்சு விடத் தொடங்கியது. உருமியது. அப்புறம் கண்ணை மூடிக்கொண்டது. மெல்ல மெல்ல பார்வையாளர் எல்லோரும் படுக்கை அருகே வந்தனர். ஒரு வட்டமாக சூழ்ந்தனர். பாரேன், அது எவ்வளவு அழகாக படுத்திருக்கிறது, ஒரு பெரிய மனிதன் போல என்று கூவினாள் ஒரு பெண். அது அதன் இடத்திலே இருக்கிறது என்றும் சொல்லலாம் என்றான் நிக்கட்ஸ். யார் வீட்டிலோ இது தன்னைத்தானே கடத்தி கொண்டு விட்டதே, செலவெல்லாம் யார் தலையில என்று உறக்க கத்திய பிராணின் தமக்கை உறக்க சொன்னாள். விருந்தாளி காதிலும் விழுந்து வைக்கட்டுமே என்று. நீ என்ன சொல்கிறாய்? பாவம், அது களைத்து போயிருக்கிறது. பாவம், அது எவ்வளவு தூரம் நடந்து வந்ததோ என்று நிக்கட்ஸ் இச்சமாக பேசினான். ஒருவேளை இது சாத்தானோ என்னவோ என்ற சந்தேகத்தை கிளப்பினான் மார்க்குட்டினா அச்சத்துடன். தன் பங்குக்கு காஜோ வெறுப்புடன் இருக்கும், அதுதான் என்று ஆரம்பித்தான். பிராணின் நம்பிக்கைகளை தகர்க்க இப்படி சொல்ல ஆரம்பித்தவன் திரும்பி சற்று பின்வாங்கினான். விருந்தாளியின் காதில் இது விழுந்து வைத்து அது தற்காப்புக்கு குதித்தெழுந்து விட்டால் என்னவோ ஏதோ அது என்னிடம் வந்து விட்டது என்று உரக்க பேசினான் பிரான். இப்போது என்ன யோசனை? நான் வந்து அவள் சொல்ல வந்ததை சொல்ல விடாமல் ஏதோ சந்தேகம் அவனை தடுத்தது. என் யோசனை இதுதான் என்றபடி ஷாகா மூளையில் இருந்த கோடாரியை கையில் எடுத்தான். ஓஹோ, வேண்டாம் என்று நடுங்கினாள் மாறா. நாய் அவர்கள் பக்கம் வீசிய பார்வையில் தூக்க கலக்கம் இருந்தது. கபடமற்ற குழந்தைத்தனமும் தெரிந்தது. அவர்கள் பேச்சிலே அதற்கு அக்கறை இல்லை என்பது தெளிவு. அதை தொந்தரவு செய்யாதீர்கள்
என்றான் பிரான். அவன் குரலில் ஓர் அலுப்பு. நண்பர்களே என்று ஆரம்பித்தான் ஸ்ட்ரிபிகன் பவ்யமாக. நமது சிரமத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். வானத்திலிருந்தோ பூமியிலிருந்தோ இந்த பாழும் காட்டுக்கு யார் வந்துவிடப் போகிறார்கள்? நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், இதை ஒரு நல்ல சகுனமாகவே எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், நமது கிராமத்தை கடவுளும் மனிதரும் ஒதுக்கி தள்ளியாயிற்று. இப்பொழுது அவன் நாயை பார்த்தான். பேச்சை நிறுத்திவிட்டான். மற்றவர்களை ஓரக்கண்ணால் நோக்கினான். சரிதானே என்று கேட்கும் பாவனையில், ஆமோதிப்பை நாடும் பாவனையில், அவர்கள் உதவியை நாடும் பாவனையில், கிராமத்திற்கு என்ன? எந்த கிராமம்? ஓ, இல்லை இல்லை, என்னை மன்னிக்கவும். இந்த பிரச்சனை கிராமத்தை பற்றியது அல்ல, என் வீட்டை பற்றியது என்று சொல்ல வந்தேன். பிரான் கத்தினான். கூடவே சட்டென்று நாயை பார்த்தான். எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள். ஆண்டவனுக்கு தெரியும் என்றான் நிக்கட்ஸ் ரத்தன சுருக்கமாக. எல்லாம் அவன் செயல். கஷ்டமோ சுகமோ எதனால் வருகிறது யாருக்கு தெரியும்? கூட இருப்பவரை பார்த்தான் பிரான். அவர்கள் இந்த கருத்தை ஆதரிப்பார்கள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அனைவரும் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தது போலும் விசித்திரமாகவும் நின்றார்கள். அவர்கள் இஷ்டத்துக்கு சிலர், மௌனமாக சிலர் நின்றார்கள். நடக்கும் நல்லது பொல்லாததற்கு பொறுப்பு ஏற்க இஷ்டமில்லாமல் நின்றார்கள். எல்லாருமாக அந்த அழகிய கம்பீரமான மிருகத்தை, அதன் பட்டு மயிரையும் விவேகம் மிக்க கண்களையும் பார்த்தபடி நின்றார்கள். நாம் எல்லோரும் அன்னை மாதாவுக்கு ஒரு பிரார்த்தனை கீதம் இசைப்போம் என்றாள் ஸ்ட்ரிபிகனின் தமக்கை காதா. வயதான மூதாட்டி அவள். வேண்டாம், அவர்கள் எல்லோருக்கும் அவளை தெரியும். அவர்கள் சுவாரஸ்யம் குன்றிவிட்டது. பிதுங்கிய விழியையும் சுழிந்த உதடுகளையும் கொண்ட காதா தான் சொன்ன யோசனை நல்லதுதானே என்று எண்ணி பார்த்தாள். நான் சொல்கிறேன், அது இந்த வீட்டிற்கு வர தகுந்த காரணம் இருக்கிறது என்று நிக்கட்ஸ் தான் முன்னமே சொன்ன கருத்தை மறுபடி வெளியிட்டான். அதன் பின் ஸ்ட்ரிபிகன் இச்சகம் பாடும் குரலில் பேசத் தொடங்கினான். நாயை அன்புடன் நோக்கி பேசினான். அதன் மனநோக கூடாது, அதை பாராட்ட வேண்டும் என்பதில் அவனுக்கு அக்கறை. நாய்கள் நல்ல புத்திசாலித்தனமான மிருகங்கள், ரொம்ப புத்திசாலித்தனமானவை. ஒரு மேஜரிடம் இருந்த நாயே அவருக்கு தினசரி பேப்பர் வாங்கி வருமா. மார்க்குட்டினா உடனே இந்த பேச்சின் போக்கை புரிந்து கொண்டான். தான் முதலில் இழைத்த தவற்றை திருத்திக் கொள்ளவும், தன்னை மற்றவர் மீறிவிடக் கூடாது என்பதன் காரணமாகவும் கூறினான். நாய் மனிதனின் துணைவன். நானே கேட்ட ஒரு நிகழ்ச்சிப்படி ஒரு நாய் அதன் எஜமானின் சமாதியிலேயே போய் விழுந்து நெஞ்சு உடைந்து செத்ததாம். பாவம், கடவுள் அருகே மனிதன் ஒடுங்குவது போல. காஜோ மெல்லிய குரலில் இடைமறித்தாள். நாய் பாராதவாறு வாயை மூடிக்கொண்டு மாராவுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னாள். நான் கேட்ட ஒரு நிகழ்ச்சி. தூக்கத்திலேயே எஜமானர் ஆவி நாயின் உள்ளே புகுந்து விட்டது. அந்த நாய் உலகம் எங்கும் சுற்றியது. எஜமானரோ படுக்கையில் செத்தவர் போல கிடந்தார். 9 மலைகளையும் பட்டினி கடலையும் கடந்த அவர் நாயை திரும்ப அழைத்து வர ஒரு ஆள் கிடைக்கும் வரை அந்த எஜமானர் அப்படி கிடந்தாராம். என்னது, பட்டினி கடல் என்றால் என்ன என்று வெடுக்கென்று கேட்டாள் ஷாகா. பட்டினி என்றால் பட்டினி. காஜோ கேள்வியை அப்படியே அலட்சியம் செய்துவிட்டாள். ஏனென்றால் அவனுக்கே அதன் அர்த்தம் தெரியாதே. 9 மலையும் தாண்டி அழைத்து போய். கடவுளே! மாரா மெல்ல முணங்கினாள். பயத்துடன் நாயை பார்த்தாள்.
அவள் கண் பளிச்சிட்டது. அப்புறம் காஜோ தொடர்ந்தாள். அப்புறம் கதையை பாதியில் நிறுத்திவிட்டாள் திறந்த வாயுடன். திடீரென்று ஒரு நிசப்தம். எல்லோரிடமும் ஒரு ஆழ்ந்த கவனம். வீட்டுக்குடையவர்கள் பரபரப்படைந்தார்கள். மார்க்குட்டினாதான் அந்த கிராமத்தின் செக்ஸ்டன். அவனே சர்ச் நிர்வாகி. அவன் பிரானை நெருங்கி உத்தியோக தோரணையில் மெல்ல சொன்னான், பாதிரிக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். இப்படி சொல்லிவிட்டு நாயை ஜாக்கிரதையாக பார்த்தான். சரி என்றான் பிரான். அவர் சொல்வதையும் கேட்கலாமே. சரி, ஷாகா போய் அவரை அழைத்து வரட்டும். பிரானின் ஷோகாவை தனியே அழைத்து போனான். இந்த லூக்கா ஒரு குதிரை இரவல் தருவானா? நீ போய் பாதிரியை அழைத்து வா. 9 மணிக்கு திரும்பி விடலாம். ஷாகா தலையை சொரிந்தான். என்றான் அவன். அவனும் நாயை உற்று பார்த்தான். இப்பொழுது அது அமைதியாக ராஜ கம்பீரத்துடன் தூங்கிக் கொண்டிருந்தது. மெல்ல மெல்ல பிரான் அவனை இணங்க செய்தான். கிராமத்திற்கு போய் இன்னொரு பையனை துணைக்கு அழைத்து கொண்டு இருவருமாக சென்று பாதிரியை அழைத்து வருவதாக ஏற்பாடு. ஷாகா போனானோ இல்லையோ, ஷிப்கன் பேசத் தொடங்கினான் ஆவேசமாக. நானாயிருந்தால் பாதிரிக்கு ஆள் விட மாட்டேன், மாட்டவே மாட்டேன். வாயில்லா பிராணியை பார், அது ஆட்டுக்குட்டி போல அமைதியாக இருக்கிறது. பாதிரி வந்தால் அவருக்கு என்ன யோசனை தோன்றுமோ? பிரான் மறுபடி கவலைப்படலானான். மாறா கையை பிசைந்தாள். நண்பர்களே, என்ன இதெல்லாம்? அது ஏன் எங்கள் வீட்டிற்கு வந்தது? நான் அதை கொன்று விடுகிறேன், அவ்வளவுதான். அதோடு எல்லாம் முடிந்தது. யாரோ எவர் பின்னோன் என்று உறுதியாக பேசினார்கள். நில்லையா, ஒரு நிமிஷம் பொறு. காஜோ மற்றவர்களை ஓரமாக தள்ளினான். நான் அதை கேட்கிறேன், இதமாக கேட்கிறேன். அதற்கு என்ன வேணுமாம்? கேட்க போகிறாயா? கேள். நீ என்ன ரொம்ப புத்திசாலி மாதிரி வேஷம் போடுகிறாய்? மார்க்குட்டினா கோபத்துடன் தள்ளினான். பாதிரி வந்து சேர்வதற்கு முன்பே எல்லாம் முடிந்து விடுமோ என்பதில் அவனுக்கு கோபம். ஆமாம், நான் 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 காஜோ அவன் முகத்திற்கு எதிரே தன் முஷ்டியை கோபமாக ஆட்டினான். நாங்கள். மார்க்குட்டினா திமிராக திரும்பினான். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை என்று பிரான் சோகமாக கையை தூக்கினான். ஒன்றுமில்லை என்றான். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தவன் போல காணப்பட்டான் அவன். அந்த கணத்தில் நாய் எழுந்து நின்றது. எங்கோ கவனமாக கூட இருந்தவரை பார்த்தது. அத்தனை பேரும் அங்கே இருந்ததை பார்க்க அதற்கு ஒரு வியப்பும் ஏற்படவில்லை. உடலை நீட்டி சோம்பல் முறித்தது. கொட்டாவி விட்டது. தலை முதல் வால் வரை அதற்கு இயல்பான முறையில் சிலிர்த்து கொண்டது. பிறகு திடீரென சுறுசுறுப்படைந்தது. கிடுகிடு என்று வெகு காரியமாக போவது போல யாரையும் பார்க்காமல் வெளியேறியது. அதற்கு மிக அருகில் நின்ற பிரானை கூட ஏறிட்டு பார்க்கவில்லை. அவனோ தன் கடைவாசல் முன் நிற்பது போல மார்பு மீது கையை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். அங்கிருந்த எல்லோரும் நகர்ந்து நாய்க்கு வழிவிட்டனர். எல்லோரும் தலையை திருப்பி கழுத்தை நீட்டி அது போவதை பார்த்தனர். ஆனால் யாரும் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. வெளியே நில ஒளியில் தெருவாசல் நிலையில் அது காலை உயர்த்தியது. மற்ற எந்த ஒரு சாதாரண நாயை போலவே நிலைப்படியை ஈரமாக்கிவிட்டு இருட்டிலே மறைந்து விட்டது. முற்றும்.